Hey guys, இந்த வீடியோவில் ஹீரோவோட ஜூம் 110 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டரோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் மாடல் வந்து இப்போ 160 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 சிசியில் உங்களுக்கு ஸ்கூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் 110ஓட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போ நியூ ஜிஎஸ்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பேருமே வந்து காம்பேக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் 1 lakh rupeesல கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 110 சிசி ஜூம் 110ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏரோ டைனமிக் அந்த பாடி பேனல்ஸ் கூட ஓரளவுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஏரோ டைனமிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிசைன் வந்து அந்த மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ரொம்பவே வந்து அந்த ஹெச் ஷேப்பில் ஹீரோவோட ஒரு சிக்னேச்சர் லைட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷேப். ஸோ இதில் வந்து ஹெச் ஷேப்பில் வந்து உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காம்பேக்ட் எடிஷன் 110 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான காம்பேக்டான ஒரு ஸ்கூட்டர். ஸோ டே டு டே நீங்கள் வந்து ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ரைட் பண்ணணும், எனக்கு வந்து ரெகுலர் யூசேஜுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஜூம் 110 அப்படிங்கிற எக்ஸ்டெக் அப்படிங்கிற இந்த மாடலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 77,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இப்போ நியூ மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 55 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் i3s டெக்னாலஜி இருக்குங்க. ஸோ i3s டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ஓவரால் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதே மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன், இது எல்லாமே ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கலர் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளூ, பிளாக், ஒயிட், ரெட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 110 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 ஹார்ஸ் பவரும் 8.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்ட்டும் வந்து இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் ஏதாவது லோ பேட்டரி உங்களுக்கு இருக்கு, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்கூட்டரை வந்து ட்ரை பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ரியரில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கில் ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரியரில் உங்களுக்கு டயர் ஹக்கருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டயர் ஹக்கராக கொடுத்துருக்காங்க இந்த ஜூம் 110. அண்ட் ரியர்ல இருக்கக்கூடிய டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து நல்ல டயருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் 12 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பெஸ்டான விஷயம். ஸோ வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து 12 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்டே வந்து 108 கிலோகிராம்ங்க. அதாவது 108 கிலோகிராம் தான் இந்த ஓவரால் ஸ்கூட்டரோட ஒரு வெயிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு 155 mm தான் இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நம்ம பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் பார்த்து மெதுவாக தான் போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்கூட்டரோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 770 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட சீட் ஹைட் வந்து 770 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரோட முக்கியமான விஷயம் இதோட ஃபியூல் டேங்க். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 5.2 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்கு. ஸோ இது என்னதான் 110 இருந்தாலும் உங்களுக்கு 5.2 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 110க்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இதில் நீங்கள் கிராசரியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹெல்மெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் எல்இடி லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இதோட சீட்டுங்க. ஏன்னா நம்ம சிட்டில தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த சீட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வேணும். ஸோ ஆன்டி ஸ்கிட் சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சில காவிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க.
ஸோ சீட்டுமே வந்து ரொம்ப வைடான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸோ இதில் கிராப் ரேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கிராப் ரேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராப் ரேல்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு இந்த யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் மாதிரி இல்லாமல் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து இந்த கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அந்த சிக்னேச்சர் டெய்ல் லைட் அந்த ஹெச் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 110 cc. அது மட்டும் இல்லாமல் இது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மற்ற காம்படிட்டர் பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஜூபிட்டர் 110, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட டியோ 110 அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் இதோட ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கிரீன் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படிங்கிற ஒரு எம்பலம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இதில் வந்து எக்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி காம்பேக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்பளம் வந்து இந்த முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படிங்கிறதுனால ஒரு சன்னி டேல கூட உங்களால் டீடைல்டாக அந்த கிளஸ்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நேவிகேட் பண்ணுறதுக்காக ஸ்விட்சஸ் வந்து இந்த பக்கத்தில் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், உங்களால் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே பண்ணிக்க முடியும். இதில் வந்து i3s டெக்னாலஜி இருக்குங்க. ஸோ i3s டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ i3s அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா இந்த இன்ஜின் கில் சுவிட்ச் தான் சொல்லியிருக்காங்க i3s டெக்னாலஜி சொல்லிட்டு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க டக்குன்னு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்விட்ச் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜினோட ஆன் ஸ்விட்ச் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் லைட் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அப்புறம் ஹாரன் ஸ்விட்ச் எல்லாமே இருக்கு. ஸோ முக்கியமாக இதில் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 liters அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 liters அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் தான் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீயை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்கூட்டர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெகுலரான கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூம் 110 பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிளாக்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் கலர், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன், இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ல இந்த ஸ்கூட்டரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 110 cc இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர் 12 inch அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. ஸோ 90/90 செக்ஷன் டயர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெஸ்டான டயர் தான் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த 12 inch டைமண்ட் கட் அலாய் வீல் தாங்க ரொம்பவே பெஸ்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பைப்ரேல இருந்து உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்கூட்டரா இருக்கு. மைலேஜ் 50லேருந்து 55 தாராளமா இந்த ஸ்கூட்டரால கொடுக்க முடியும். ஒரு அண்டர் 1 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு ஆன் ரோட் பிரைஸ்ல நீங்க ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டா இதை தாண்டி நீங்க வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜூம் 110 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டிக்கரிங்ஸ், அதாவது கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்பலம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா i3s டெக்னாலஜில இருந்து நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இந்த ஜூம் 110 வேல்யூ ஃபார் மணி, பில்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு 2025ல நீங்க தாராளமா இந்த ஸ்கூட்டரை வந்து பை பண்ணலாம். நல்ல காம்பினேஷன்ல இந்த ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரை பத்தின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.